ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீட் எக்ஸாமுக்கு போராடுறவங்களுக்கு எகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுறாங்க. அவங்க என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஏதோ தெரியாமல் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து அந்த மந்திரி வந்து ராஜினாமா பண்ணணுமா? இது வந்து நியாயமா? அதான் அந்த அதிகாரிகள் மேல வந்து நடவடிக்கை எடுத்தாங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த நீட் எக்ஸாம் தேர்வு வந்து அதாவது இந்த ஒரு முறை மட்டும் கசியல, கிட்டத்தட்ட 4, 5 முறை கசிஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 2015, 2016, 2021 மறுபடியும் 24, 26ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 முறை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீட் தேர்வு வந்து கசிஞ்சிருக்குது. அது இல்லாம ப்ளூடூத் மைக் வச்சிருந்தா, அது வச்சிருந்தா, இது வச்சிருந்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு வந்து நிறைய முறை வந்து ரத்து பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய பேர்த்து மேல வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இதுல 2021 நடந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல மட்டும் கசிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல, எந்த ஒரு தேர்வு ரத்து செய்யல. இதுல ஒரு சில மாணவர்கள் உள்ள போயிருந்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி சமயத்துல இத்தனை முறை வந்து தேர்வு கசியுதுன்னா ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியலன்னா அந்த மதுரைக்கு எகேன்ஸ்டா வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது வந்து ஒரு நியாயமான ரீசன் தானே. சரி, ஓகே, அப்படி ப்ரொடெஸ்ட் பண்றவங்களை வந்து இன்னொன்று வேங்களை சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு தேவை நீட் பேன் தானே. அதாவது பேன் தான், தமிழ்நாட்டுக்கு தேவை நீட் பேன் தான். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த நடக்கிற எக்ஸாம் வந்து ப்ராப்பரா நடக்கணுமா இல்லையா? அது வரைக்கும் அதை நீட்டை பேன் பண்ற வரைக்கும் இந்த எக்ஸாம் நடந்துகிட்டு தான் இருக்க போகுது. அது வரைக்குமாவது இந்த எக்ஸாமாவது கரெக்டா இருந்தா ஒரு சில மாணவர்கள் உள்ள போவாங்களா இல்லையா? இப்ப இந்த மாதிரி நீட் தேர்வு பேப்பர் வந்து கசியறது வந்து சும்மா ஒண்ணு ஏதோ ஒண்ணு கசிஞ்சிடாது. அதாவது பாத்தீங்கன்னா அந்த நீட் தேர்வை ஏதோ ஒரு கோச்சிங் சென்டருக்கோ எதுக்கோ ஒண்ணு அனுப்ப போய் அங்க இருக்கிற மாணவர்கள் மூலியமாவோ அங்க இருக்கிற ஸ்டாஃப் மூலியமா பாத்தீங்கன்னா அது எங்கோ ஒரு இடத்துல வந்து ஸ்பிரிட் ஆகிறதா வந்து இந்த மாதிரி அது. அதாவது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து இது மூலியமா பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது ஏழை மாணவர்களுக்கு கொடுக்காம அந்த கொஸ்டின் பேப்பரை பணக்கார மாணவர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல இந்த ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? சோ இது ஒரு பாதிப்பு தானே. அதுக்கு எகேன்ஸ்டா தானே போடுறாங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து கேட்கறாங்க, நீட் வந்து நமக்கு பேன் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா சொல்றேன், நீட் வந்து தமிழ்நாட்டுக்கு பேன் தான் வேணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பையன் போட்டிருந்தான், நீட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன் படத்துல இருந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். அதை பார்த்து எனக்கு தோணுச்சு. அதாவது இந்த பிரிவிலேஜ் சொசைட்டிக்கு வந்து அது வந்து நீட் தேர்வு வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்ணி போயிடுவானுங்க. ஒரு கிராமப்புறத்துல ஒரு ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற பையன் வந்து ஒரு நீட் எக்ஸாமை வந்து எப்படி கிளியர் பண்ணுவான்? அதாவது என்சிஆர்டி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் முறை இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அது சிபிஎஸோட ஒரு சிலபஸ் தான் வந்து எடுத்து எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்ல போய் நல்லா படிச்சு ப்ரிப்பேர் ஆகி ஒரு அளவுக்கு பாஸ் பண்ணி வந்துடுறாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. ஒரு கிராமப்புற மாணவன் வந்து படிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் கோச்சிங் சேர்ந்து படிச்சு அவன் டாக்டரா வர்றதா? ஒரு ஏழை மாணவன் வந்து என்னைக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகிறானோ அன்னைக்குதான் வந்து ஒரு நல்ல தரமான மருத்துவம் கிடைக்கும். அதாவது அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? அதாவது இந்த மாதிரி வந்து எக்ஸாம் வந்து நடத்தும் போது வந்து ஸ்டேட் போர்டுக்கு நீங்க வந்து கொஸ்டின் எடுத்துங்க, உங்க உங்க உங்களுக்கு என்ன சிலபஸோ அதுல இருந்து கொஸ்டின் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அதாவது இவங்க சொல்ற சிபிஎஸ்சியில படிக்கிற மாணவர்களுக்கு ஏத்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணி அந்த கொஸ்டின் மூலியமா தேர்வு வச்சு அதில் எழுதி இவங்க பாஸ் பண்ணி போயிடுவாங்க. கிராமப்புற மாணவர்கள் கடைசி வரைக்கும் குவா குவான்னு வந்துட்டு இருக்கணுமா? இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீட் எல்லாம் ஒரு இது, இந்த குளறுபடி எல்லாம் ஒரு இதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்குது, இப்ப இல்லாம ஏன் இப்ப வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இது ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 20 மாணவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு பேப்பர் கசிவுனால பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதி இருந்திருப்பாங்க. கொஸ்டின் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும், ஈஸியா கூட இருந்திருக்கலாம், நல்லா எழுதி இருந்திருக்கலாம். திடீர்னு நீ நீட் தேர்வு வந்து ரத்து அப்படின்னு சொல்லி சொல்ற, அப்ப அந்த மாணவர் மறுபடியும் அதுக்கு படிக்கணும். அதாவது ஒரு சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிதான் இப்ப ப்ரொட்டஸ்டே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதை கூட புரிஞ்சுக்காம ஒரு சிலர் வந்து பேசுறது வந்து எனக்கு ரொம்பவே மனக்கவலையா இருக்குது. நேற்று ஒரு பையன் வந்து எனக்கு ஒரு ரீல்ஸ் அனுப்பியிருந்தான். அதுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தூண்டுதல்ல தான் வந்து இந்த இளைஞர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் தூண்டியே என்னையெல்லாம் ஏமாத்த போறாங்க? எங்களுக்கா ஒரு அறிவு இல்லையா? ஒரு குளறுபடி நடந்திருக்குது. அதாவது ஒரு முறைக்கு மேல நடந்திருக்குது. அந்த குளறுபடியினால 20 மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு எகேன்ஸ்டா போடுறானுங்க. இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வக்கு இல்லாம ஒரு சிலர் வந்து என்ன பண்றானுங்கன்னா இதுக்கு எகேன்ஸ்டா பேசுறாங்க. நீட் நம்மளுக்கு வேணும், நீட்டு நல்லது அப்படின்னு சொல்லி. நீட்டு நல்லதுதான், நீட்டு மூலியமா நல்ல மாணவர்கள் நிறைய பேர் போயிருந்திருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா 7.5% இடம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. சோ நம்ம கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துச்சுன்னா வச்சுங்களேன், இதை விட நம்ம அதிகமாவே கொடுக்கலாமே. 50-50 கூட கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி கூட இருக்குதுல்ல. ஆனா நம்ம போராடுறதுக்கே தயார் இல்ல அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதுதான் மனசாட்சி உறுத்துது. அதாவது இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியா வீட்டுல போந்துட்டு இருக்க முடியாது. சோ ஒரு ஏதோ ஒரு இதுக்காவது குரல் கொடுக்கணும்ல. நம்ம இந்த நீட் இந்த அரசியலுக்கே நான் வரமாட்டேன், இந்த அரசியல் பிரச்சனைக்குள்ளாரே வரமாட்டேன்.
அதாவது இந்த மாதிரி குளறுபடிகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் பண்ணுற இளைஞர்களை அடிக்கிற போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பி வந்து அவங்களும் அடிக்கிறாங்க. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அவங்க போலீஸ் வந்து மாணவர்களை அடிக்கிறது தப்பு, மாணவர்கள் வந்து போலீஸ் அடிக்கிறது தப்பு. இந்த இடத்துல வந்து தவறுகள் வந்து நடக்குது. ஆனா அமைதியான முறையில வந்து போராட்டம் பண்ணனா அதுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஒரு சிலர் வந்து இந்த எதுவுமே புரியாம, தலையும் புரியாம, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதே தெரியாம இந்த பூமியில சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.